வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சென்னை லைஃப் ஸ்டைலில் வெங்காயம் வதக்கி ஒரு ஸ்பைசியான கனவை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் தேவையான பொருள். நான் கனவா மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்காயம் மட்டும் தான் போட போகிறோம். 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கிறீங்களோ அது 2 மடங்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூனும் கம்மியாக மஞ்சத்தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்டி நல்லா காஞ்ச உடனே 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா நறுக்காமல் அப்படியே போடுறேன். பச்சை மிளகா காரத்துக்கு கிடையாது, ஃப்ளேவருக்காக தான். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மீன் சேர்த்துட்றேன். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இதனால் தொக்கு ஆகிற வரைக்கும் வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. தண்ணி நல்லா வற்றி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான ஒரு கனவா தொக்கு ரெடி. ஈஸியான ஒரு சைட் டிஷ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.